ஒரு அழகான நதிக்கரை பக்கத்துல 2 காகங்கள் தனித்தனி மர வீட்ல வாழ்ந்து வந்தது. 2 காகங்களும் நெருங்கிய நண்பர்களா இருந்தது. ஒரு காகத்துடைய பேரு ராமு. இன்னொரு காகத்துடைய பேரு சோமு. டேய் ராமு, வரப்போற காலம் மழை காலன்றதுனால நிறைய விறகு கட்டைகளை நம்ம சேகரிச்சு வச்சுக்கணும்டா. அப்பதான் நம்ம குளிர்களை தாங்க முடியும். ஆமாண்டா சோமு, நீ சொன்ன மாதிரியே நிறைய விறகு கட்டைகளையும் அது மட்டும் இல்லாம உணவுப் பொருள்களையும் சேகரிச்சு வச்சுக்கணும். அப்பதான் நம்மளால குளிர்காலத்துல பொழப்பு நடத்த முடியும். சரிடா ராமு, நீ சொன்ன மாதிரியே நான் விறகு கட்டைகளை சேகரிக்கிறேன். நீ உணவுப் பொருள்களை சேகரி. அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஆமா சோமு, நீ சொன்ன மாதிரியே வேலைகளை ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். அப்பதான் வேலை சுலபமா முடியும். இப்படி 2 காகங்களும் ஆற்றங்கரையில கிடைக்கிற மீன்கள் மற்றும் உணவுப் பொருட்களை பகிர்ந்து உண்டு ஒற்றுமையா வாழ்ந்து வந்தாங்க. அப்படிதான் ஒரு நாள் ராமுவோடைய அன்னிக்காக ரோசியானது ராமுவை பார்க்கறதுக்காக நீண்ட தூரம் பயணம் பண்ணி ராமுவோடைய வீட்டுக்கு வந்தது. வாங்க வாங்க, அன்னிக்காக ரோசியே, உங்களை பார்த்து எத்தனை காலம் ஆச்சு? என்ன திடீர்னு சொல்லாம என்னை பார்க்கறதுக்கு இனிப்போட வந்திருக்கீங்க? உங்க கூட அண்ணனுக்காகவும் வரலையா? அப்படின்னு ராமுக்காகவும் அங்க இருந்த ரோசி காகத்தை பார்த்து நலம் விசாரிக்க ஆரம்பிச்சது. நலம் விசாரிச்சதெல்லாம் நல்லாதான் இருக்கு. சரி சரி, நான் வந்த விஷயத்த நேரடியா சொல்லிடுறேன். சுத்தி வளைச்சி பேச விரும்பல. என் பையன் பப்ளுவுக்கு அடுத்த வாரம் முதல் பிறந்த நாள் வருது. அதனால கோலாகலமா பிறந்த நாள் கொண்டாட முடிவு பண்ணியிருக்கேன். உன்னையும் அழைக்கிறதுக்கு வந்திருக்க. சும்மா பிறந்த நாள் விழாவில் வெறுங்கைய வீசிட்டு வந்து கலந்துக்காம 1-2 பவுனு பையனுக்கு நகைய போட்டுட்டு பார்த்துட்டு போ. சரி சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்பணும். சரிங்க அன்னிக்காகமே, நீங்க சொன்ன மாதிரி அடுத்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடத்துல நான் நிச்சயமா கலந்துக்கிறேன். நீங்க ஜாக்கிரதையா வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு ராமுவும் ரோசிக்காகமும் பேசிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல ரோசிக்காகவும் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. என்ன ராமு, உங்க அண்ணி ரோசி வந்து போனதுலேருந்து உன் முகம் பார்க்கறதுக்கு வாடி போயிருக்கு. அப்படின்னு சோமுக்காகவும் ராமுக்காகத்தை பார்த்து கேட்டது. அதுக்கு ராமுக்காகவும், அதுவா சோமு, எங்க அண்ணியோடைய பையன் பப்ளுவுக்கு அடுத்த வாரம் முதல் பிறந்த நாள் வருதான். அதனால என்ன அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே ராமு. அதுக்காக எதுக்கு முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்க? நீ சந்தோஷமா போயிட்டு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிட்டு வா. நீ வேற சோமு, அமைதியா இருடா. நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறத பற்றி போகலாமா வேணாவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அண்ணி 1-2 பவுனு தங்கச்சங்கிலி போட சொல்லி கேட்குறாங்க. என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இருந்தால் நான் எதுக்கு இந்த பூசணிக்காய் வீட்டில் தங்கி இருக்க போகிறேன்? நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத ராமு. என்கிட்ட 1/2 பவுன் தங்கச்சங்கிலி இருக்கு. நான் அதை உனக்கு தரேன். நீ அவங்களுக்கு அதை கொடுத்துடு. உன்னால எப்போ முடியுமோ அப்போ எனக்கு அந்த தங்கச்சங்கிலியை புதுசா வாங்கி கொடு. ரொம்ப நன்றிடா சோமு, நீ பண்ண உதவியே என் வாழ்நாளில் என்னைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். நன்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாடா. எனக்கு நீ அடுத்த முறை மாம்பழ தோப்புக்கு போகும்போது ரொம்ப சுவையான மாம்பழங்களை பறிச்சு கொண்டு வந்து கொடு. அதுவே போதும். ஓ கண்டிப்பா, உனக்கு கொடுக்காம வேற யாருக்கு நான் மாம்பழங்களை பறித்து கொண்டு வந்து தரப்போறேன்? நிச்சயமா உனக்கு அந்த தோட்டத்திலேயே ரொம்ப சுவையான மாம்பழத்தை நான் தேடி பறித்து கொண்டு வந்து தரேன். இப்படி ராமுவும் சோமுவும் அவர்களுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்டு அன்னைக்கு இரவு நல்லா உறங்கினாங்க. அடுத்த நாள் ராமுவும் சோமுவும் காய்ந்த விறகுகளை தேடி பக்கத்துல இருக்க காட்டுக்கு போனாங்க. நீண்ட தூரம் ராமுவும் சோமுவும் பயணம் பண்ணதுனால களைப்படைஞ்சாங்க. டே ராமு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குடா. இந்த மரத்தடியிலேயே நம்ம ஓய்வெடுத்துட்டு நாளைக்கு காலையில உங்க அண்ணனுடைய வீட்டுக்கு போலாம். அப்படின்னு சோமுக்காக சொன்ன உடனே ராமுக்காகமும் அங்கேயே படுத்து உறங்க ஆரம்பிச்சது. 2 காகங்களும் குளிருக்கு இதமாக ஒரு போர்வையை இழுத்து போத்தி நல்லா தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த மரத்துக்கு பின்னால் ஒரு மின்னல் வெட்டியது. அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்து முக்காடு போட்ட ஒரு பேய் வந்து அந்த 2 காகங்களையும் உத்து நோக்கியது. ஹூஹூ, சுவையான கொழுத்த காகங்கள் என் கண்ணு முன்னாடி இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய உருவம் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறது கூட தெரியாம. அப்படி மனசுக்குள்ள பேசிக்கிட்ட அந்த பேய் அதனுடைய கனத்த குரலால அந்த காகங்களை எழுப்பியது. பேய் மேடம், நீங்களா? எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. நாங்கள் இது உங்கள் இடம்னு தெரியாமல் தூங்கிட்டோம். நானும் என் நண்பனும் ரொம்பவே நல்லவங்க. நாங்கள் இது வரைக்கும் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுத்ததில்ல. ஆமா ஆமா பேய் மேடம், என் நண்பர் ராமு சொன்னது உண்மைதான். உங்களுக்கும் ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, நாங்க செய்யறோம். அதுக்காக எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படின்னு 2 காகங்களும் அந்த பேயை பார்த்து பயந்து பேச ஆரம்பிச்சது. அதுக்கு அந்த பேய்,
ஹேய் முட்டாள் காகங்களா, நீங்களே மாற்றி மாற்றி உங்களுடைய பெருமையை சொல்லிக்காதீங்க. நான் என்னை பற்றி கொஞ்ச நேரம் பேச வேணாவா? என் பேர் யோயோ. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சீரியலில் ஹீரோயினியாக நடிச்சிட்டு இருந்தேன். அப்போது அந்த சீரியலில் ஒரு ஆக்சிடென்ட் சீன் எடுத்தாங்க. ஆனால் நான் உண்மையாகவே லாரியில் விழுந்து மோதி இறந்துட்டேன். அன்னிலிருந்து நான் இந்த காட்டில் இப்போ பேயாக சுற்றிட்டு இருக்கேன். எனக்கு அன்னிலேருந்து ரொம்பவே மன கஷ்டமாக இருக்குது. என்னால் தங்க நகைகளும் வாங்க முடியல, என்னால் மேக்கப்பையும் போட்டுக்க முடியலை. அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பையில் இருக்க அந்த தங்க நகையை எடுத்து என்கிட்ட கொடுங்க. நான் அதை போட்டு அழகு பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு தங்க நகை அப்படின்னு அந்த பேய் கேட்டவுடனே உடனே அதுக்கு அந்த காகங்கள், பேய் மேடம், எங்ககிட்ட தங்க நகையெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட யாரோ தப்பான இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க. எங்களை பார்த்தா தங்க நகை வச்சிட்டு இருக்கவங்க மாதிரியா இருக்கு. நாங்க ரொம்பவே வறுமையில இருக்கோம். முட்டாள் காகங்களே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா என்ன? எனக்கு தங்க வாசனை நீங்கள் இருக்க இடத்த நோக்கி தான் வந்துச்சு. ஐயோ பேய் மேடம், நாங்கள் எதுக்கு உங்களை ஏமாற்ற போகிறோம்? நாங்களே ஏழை காகங்கள். எங்ககிட்ட தங்க நகைலாம் இருந்தால் நாங்கள் பேலஸில் தங்கி இருக்கோம்ல. நாங்கள் எதுக்கு மரத்துங்கீழே வந்து படுத்துட்டு இருக்க போகிறோம்? நீங்கள் சொல்கிறதும் சரிதான். ஆனால் எனக்கு நீங்கள் இருக்க இடத்துல இருந்து தானே தங்க வாசனை வந்துச்சு. பேய் மேடம், அதுவா உங்களுக்கு நான் பயன்படுத்துகிற பர்ஃப்யூம் வாசனை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பர்ஃப்யூமை நான் போன மாதம் சந்தையில் வாங்கினேன். அந்த வாசனை திரவத்தையோடைய மனம் தங்கத்தை போலவே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு எங்ககிட்ட இருந்து தங்கம் இருக்குன்னு வாசனை வந்திருக்கு போல இருக்கு. உங்களுக்கு தான் தங்க நகைகள்னா ரொம்ப பிடிக்கும் இல்லை? அதனால நீங்களே அந்த வாசனை திரவியத்தை எடுத்துக்குங்க. அப்படின்னு அந்த 2 காகங்களும் அந்த பையில் இருந்த சென்ட் பாட்டிலை எடுத்து அந்த பேய்கிட்ட கொடுத்தது. பேய் மேடம், இது எங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு சென்ட் பாட்டில். இது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணது. இதை நீங்கள் ரொம்ப பக்குவமாக பயன்படுத்துங்க அப்படின்னு ராமு காகம் சொன்ன உடனே அதுக்கு அந்த பேய், ஓ நோ, உங்களை போல நான் ஒரு அன்பான காகத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. உங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு பர்ஃப்யூமையும் எனக்காக கொடுத்துட்டீங்க. உங்களுடைய நல்ல மனசை பாராட்டி நான் உங்களுக்கு ஒரு தங்கச்சங்கிலியே தரேன் அப்படி சொன்ன பேய் அதனுடைய கழுத்தில் இருந்த ஒரு தங்கச்சங்கிலியை எடுத்து அந்த காகங்கள் கிட்ட கொடுத்தது. அந்த 2 காகங்களும் பேயோடைய தங்கச்சங்கிலியை எடுத்துக்கிட்டு அதனுடைய வீட்டுக்கு கிளம்பிடுச்சு. நல்ல வேலை நண்பா, நம்ம எப்படியோ ஒரு வழியா அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு பத்திரமா வீட்டை வந்து சேர்ந்துட்டோம். ஆமா ஆமா, அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம கிட்ட ரொம்பவே பெரிய தங்கச்சங்கிலி இருக்கு. அது எப்படியும் 10 பவுன் தேரும் போல இருக்கு. அதிலிருந்து ஒரு பவுனை உங்க அண்ணனுடைய பையனுடைய பிறந்த நாளுக்கு கொடுத்துட்டு மீதியை நம்மளே வச்சுப்போம். சரி சோமு, நீ சொன்ன மாதிரி அதிலிருந்து ஒரு சவரனை பரிசா கொடுத்துட்டு மீதியை நம்ம ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம். இப்படி 2 நண்பர்களும் அவங்களுக்கு என்ன கிடைச்சாலும் ஆளுக்கு பாதியாக பிரித்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. காகங்கள் ஏற்கனவே திட்டமிட்டது போல 1 பவுன் தங்க நகையை அந்த குழந்தைகிட்ட கொடுத்தாங்க. எல்லா பறவைகளும் அன்னிலிருந்து காகங்களை ரொம்பவே மரியாதையாக நடத்த ஆரம்பிச்சாங்க.